திமுக மீது அதிருப்தியில் மக்கள் இருக்காங்க. உண்மையிலே அதிருப்தியில் இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க எல்லாம் கூட்டணி நம்மக்கிட்ட இருக்குது, நமக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு, அது நடக்காது. கடைசி காலத்தில் நம்ம ஏதோ காசை விசிறிஞ்சு ஏதோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கிரவுண்ட் ஒர்க்கெல்லாம் பார்க்குறாங்க. ஊருக்கு ஊர் கஞ்சா. ஆமாம், எந்த ஊரில் கஞ்சா இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுங்களாங்க? ஊருக்கு ஒரு கஞ்சா எல்லாத்துக்கும். நீங்கள் இன்னொரு 10-15 வருஷத்துக்கு பிறகு மதுவின் கொடுமையை விட கஞ்சாவின் கொடுமை நிறைய இடத்துல பட்டா கொடுக்குறாங்க, இடம் காட்ட மாட்டேங்கிறாங்க. பட்டா கொடுத்துட்றாங்க, இடம் காட்ட மாட்டேங்கிறாங்க. பப்ளிக்கில் லோன் கொடுக்குறோன்னு சொல்லி செக்கு கொடுக்குறாங்க, ஆனால் அந்த மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. இது மாதிரி நிறைய திட்டங்கள் ஜனங்களுக்கு முழுசாக போய் சேர்றதில்ல. அவருடைய ஒரு நல்ல குணம், பழக்க வழக்கம், அது பூரா பிடித்த தொண்டர்கள் அவரோட தான் இன்னும் பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. வரும் காலங்களில் நான் சொன்ன மாதிரி மாணவர்கள், இளைஞர்கள் தலைவரை சூஸ் பண்ணும்போது நடிகர்களாக பார்த்து போகிற காலம் ஆயிடுச்சு. நம்ம தமிழகத்துடைய நிலைமை, நடிகர்கள் நடித்தா போதும், சினிமாவில் சொல்கிறதும் உண்மையாக இருக்கணும்னு நினச்சி பின்னாடி போகிறாங்க. விவசாயியை பாதுகாக்க மறுத்துட்டாங்க. விவசாயி நிறைய இடத்துல கண்ணீர் விடுறாங்க, சாபம் விடுறாங்க. ஒரு எல்லையை தாண்டி முன்னாடியெல்லாம் மனசில் சாபம் விடுறத போய் இப்போ உங்களை போல் இந்த யூடியூப் சேனல்காரன் வந்தால் பயப்படாமல், அரசு மீது பயமே இல்லாமல் வெளிப்படையாக சாபம் கொடுக்குறாங்க. தீத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்மோட நினைச்சிருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா காரை சுப்பிரமணியன். இவர் தமிழ் மாநில காங்கிரஸுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கார். அவர்கிட்ட கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். சூப்பருங்க சார். சந்தோஷம். இப்போ வரக்கூடிய தேர்தல் எப்படி சார் இருக்கும்? கொஞ்சம் களம் சூடு பிடிக்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 2 முனை போட்டியிலேருந்து ஒரு 4 முனை போட்டி வரைக்குமே வருங்கிற மாதிரி இருக்குது. வரக்கூடிய தேர்தல் உங்களுடைய பார்வையில் எப்படி சார் இருக்கும்? வரக்கூடிய தேர்தல் ஒரு விறுவிறுப்பான தேர்தல், மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பான தேர்தலாக இருக்கும். இந்த தேர்தல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்குது, வெற்றி பெற வேண்டிய கூட்டணியாகவும் இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்து வர கட்சிகளை பார்க்கும்போது ஒரு விறுவிறுப்பான தேர்தல் தான் இது. நடிகர் வர இடையில உள்ள வந்திருக்காரு. நடிகர் விஜய் வந்திருக்காரு. அவருடைய களமும் ஒரு வலுவாக இருக்குது. இருந்தாலும் திட்டங்கள் இல்லை, அவர்கிட்ட திட்டங்கள் இல்லை. அவருடைய வாய்ஸ் மக்கள் மத்தியில் இன்னும் போய் சேரலை. ஏதோ நடிகர் வராருன்னு கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்காங்க. அதை எல்லோரும் வேறு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. போக போக தான் தெரியும். பட் இந்த களம் இந்த எப்போ நடக்கிற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இந்த தேர்தல் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த 77 தேர்தல் மாதிரி இது இருக்குமா? 77 தேர்தல் மாதிரி இன்னும் தனியாக பிரித்து சொல்ல முடியாது. 77 தேர்தலுங்கிறது அது ஒரு வித்தியாசமான தேர்தல். அது ஆமாம். அந்த பிரச்சாரங்கள், அவங்களுடைய வேகம், மக்களுடைய சிந்தனை, மாற்று அரசியல் தேவை, அது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்ததுனால அது வேறு. இது கட்சிகள் அப்போ கம்மி, இப்போது தடிக்க விழுந்தால் ஒரு கட்சி ஆகிப்போச்சு. ஆமாம். அப்படிங்கும்போது ஒரு கிரகிச்சிக்கு வைக்க முடியாது. கூட்டணியோடு தான் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. கூட்டணி தான் இருக்கும், கூட்டணி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது. நல்ல வளர்ந்த கட்சி, பல ஆண்டுகளாக ஆட்சி செய்த கட்சி, அவங்கெல்லாம் கூட பீதியில் தான் இருக்காங்க. அந்த எலெக்ஷன் முடிகிற வரலும் நமக்கு கூட்டணி வலுவாக சேர்ந்தால் நல்லா இருக்குமா, அப்போ தான் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கணிப்புக்கு போயிட்டாங்க. அதுவே நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க அதிமுக கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த பக்கம் பார்த்தோம்னா திமுக கூட்டணி தானே வலுவாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் காங்கிரஸ் வெளியே விட்டு போகிற மாதிரி தெரியல, விசிகா வெளியே போகிற மாதிரி தெரியல. இன்னும் உதிரி கட்சி எல்லாமே கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே இன்னும் ஸ்ட்ராங்காக தானே இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க இன்னும் அதிகமான சீட்டுகள் கேட்குற அளவுக்கு இன்னும் வலுப்பு பெற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் அதிமுக கூட்டணி இங்கே வலிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் எடுத்துக்காட்டு சொல்ல போனால் செங்கோட்டையன் அவர்கள் கூட இப்போ கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்காரு. இன்னும் அந்த சலசலப்பு இன்னும் ஒழிஞ்ச மாதிரி தெரியலையே. இப்போ நீங்கள் ஒன்று எடுத்துக்கங்க. ஒரு கட்சியில் 10 தலைவர்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோமே, அதில் 4 தலைவர்கள் போயிட்டா அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தான் போகிறாங்க. அவர்கள் கூட இருந்தவங்க கொஞ்சம் பேர் தான் வெளியே போகிறாங்க. ஆனால் அந்த தொண்டர்கள், அந்த கட்சியை நேசிக்கிறவங்க அங்கே தான் இருக்காங்க. அதனால் இவர் போயிட்டார், அதனால் அந்த கட்சி வலு இழந்துரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஒரு 10 பேர் வெளியே, ஒரு 4 பேர் வெளியே போயிருக்காங்கன்னா அந்த 4 தொகுதி அவங்கள சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் போகணும். ஓட்டு பெருசாக அவங்களால ஓட்டை பெருசாக உடைக்க முடியாது.
நாட்கள் ஆக ஆக போய்ட்டு. ஆனால் இப்போ திமுக பற்றி கேட்டீங்க, வலுவா அவங்க எல்லா பேரும் ஒன்றா இருக்காங்க. எப்போ முன்னாடி தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிக்கிட்டே இருக்காங்களோ அதே மாதிரி இப்போ ஒருத்தர் கூட வெளியில் போகாமல் திமுகவை ஆதரித்து ஒன்றா இருக்காங்க. அதனால இது வெற்றி பெறுமான்னு நீங்கள் கேட்குறீங்க, அப்படி தானே கேட்குறீங்க? ஆமாம். மக்கள் மத்தியில் திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் இப்போ ஏற்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல முடியுமா சார்? எடுத்துக்காட்டுக்கு நிறைய சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு இப்போ எங்களை எடுத்துக்குவோம், பழங்குடியின மக்களில் நிறைய இடத்துல பட்டா கொடுக்குறாங்க, இடம் காட்ட மாட்டேங்கிறாங்க. பட்டா கொடுத்துட்றாங்க, இடம் காட்ட மாட்டேங்கிறாங்க. பப்ளிக்கில் லோன் கொடுக்குறோன்னு சொல்லி செக்கு கொடுக்குறாங்க, ஆனால் அந்த மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. இது மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து ஜனங்களுக்கு முழுசாக போய் சேர்றதில்ல. அறிவிக்கின்ற திட்டங்கள் சேர்றதில்ல. அதை கண்காணிக்க தலைவர்கள், இந்த ஆட்சியாளர்கள் முதல்வர் முதல் கொண்டு அதை கண்காணிக்க தவறி விட்டாங்க. அது பூரா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்திடுச்சு. இப்போ கூட நீங்கள் வந்து கரூரில் நடந்த சம்பவம், கரூர் ஒரு நடிகரால் கூட்டப்பட்ட கூட்டமாக இருந்தாலும் கூட ஆட்சியாளர்கள் கவனத்தில் தானே இருக்கணும். ஒரு இடத்துல போகிறோம் அப்படின்னா யார் பாதுகாப்பு தரணும்? காவல்துறை. அவர்கள் 10,000ங்கிறது 20,000 பேர் வரலாம். ஒரு 10,000 பேர் வருவார்னு எழுதி கொடுத்துருக்காரு, அதற்கு தகுந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு முதல்வர் சட்டமன்றத்தில் கூட பேசுகிறாரு. ஒரு நடிகர், ஒரு பிரபலமான நடிகர், அவர் கூட்டம் கூட்டினா இவங்க 10,000 பேர் தான் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தா அந்த காவல்துறை அதை ஏற்றுக்கலாமா? அது மிகப்பெரிய தவறு. அது ஒரு நடிகர் வரானா எப்படி 10,000 பேர்னு சொல்ல முடியும்? குறைந்தபட்சம் 1,00,000 பேர் கூடுவாங்க. அது விஜயை பொறுத்தவரைக்கும் கூடுவாங்க. இப்போ அங்கே அதிகபட்சமாக கூடியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கணிக்க வேணாம்? உங்கள்கிட்ட உளவுத்துறை இருக்குல்ல, நீங்கள் பார்க்க வேணாம்? ஒரு ஊரில் ஒரு உயிர் இறந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டப்படுறோம், அழுகுறோம், கதறோம், வேதனைப்படுறோம். ஆமாம். 41 உயிர், அது எவ்வளோ பெரிய இழப்பு. எப்படி, யாரால நடந்தது? அவர் தன்னுடைய கட்சியை வளர்க்குறதுக்காக கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் ஆட்சியாளர்கள் என்ன செய்யணும், உளவுத்துறை என்ன செய்யணும்? இவ்வளோ பேர் கூடுவாங்க அப்படிங்கிறது கணித்து இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ குற்றம் பூரா தண்ணி கொடுக்கல, அது பெரிய குற்றம். விஜய்கிட்ட தப்பு இல்லைன்னுலாம் யாரும் சொல்ல முடியாது. அவர் கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு தண்ணி மற்ற வசதி அதெல்லாம் செஞ்சு கொடுக்காதது கூட அவர்கிட்ட தவறு இருக்குது. பட் இனி வரும் காலங்களில் கூட்டம் வந்து பப்ளிக்கில் போட அனுமதிக்கவே கூடாது. இனி வர காலங்களில் பஸ் ஸ்டாண்டில் போகிறது, ஊருக்குள்ளார போகிறது, டவுன்ஷிப்பில் போகிறதெல்லாம் அனுமதிக்கவே கூடாது. இது பூரா அவுட் ஸ்டேஷனில் தான் பண்ணணும். எந்த பிரச்சாரம் பண்ணாலும் இதை பார்த்து மீடியா வந்துருச்சு, எல்லாம் பார்க்குறாங்க. யூடியூப் எல்லாம் முகநூல் நிறையா வந்துருச்சு. அவங்கெல்லாம் அங்கே வந்து எடுத்து போட போகிறாங்க, அங்கே மக்கள்லாம் அங்கெல்லாம் பார்த்துக்க போகிறாங்க. அதில் என்ன இருக்குது? அதில் ஒன்றும் இல்லை. ஏன் உள்ளறதை விடணும்? நாலா பக்கம் மக்கள் வசிக்கின்ற இடத்துல மட்டும் வைக்கணும். இப்போ அங்கே உள்ளவங்க மட்டுமா கேட்குறாங்க? அங்கே கொஞ்சம் பேர் தானே இருப்பாங்க, 2 பக்கம் வீதியில் இருக்கிறவங்க. அவுட் ஸ்டேஷன்லேருந்து வரவங்க தானே நிறைய பேர் வராங்க. அப்போ அவுட் ஸ்டேஷன்லேருந்து வர்றவங்க ஸ்டேஷன் சிஐடி வச்சுருக்கீங்க, உளவுத்துறை வச்சுருக்கீங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? அது பெரிய கஷ்டம் இல்லை. அது செஞ்சுருக்கக்கூடாது. அந்த இழப்பை வந்து யாரும் ஏற்றுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் மேலே தப்பு இருக்குது, ஆளுங்கட்சி மீதும் தப்பு இருக்குது. கடந்து முடிஞ்ச இந்த ஒரு 4 வருஷ ஆட்சி காலம் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்குது? மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் அடிக்கடி கிரவுண்ட் லெவலில் போய் ஒர்க் பண்ணுறீங்க. நாங்கள் ஃபீல்டில் இருக்கிறனால கிரவுண்ட் லெவலில் திமுக மீது அதிருப்தியில் மக்கள் இருக்காங்க. உண்மையிலே அதிருப்தியில் இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க எல்லாம் கூட்டணி நம்மக்கிட்ட இருக்குது, நமக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு, அது நடக்காது. கடைசி காலத்தில் நம்ம ஏதோ காசை விசிறிஞ்சு ஏதோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கிரவுண்ட் ஒர்க்கெல்லாம் பார்க்குறாங்க. திராவிட கட்சியில் பார்க்குறாங்க. பார்த்தாலும் கூட மக்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இப்போ தமிழக மக்கள் இருக்காங்க. திமுக வேண்டாம் அப்படின்னு மாற்று பார்க்குறாங்க. இப்போ மாற்று கட்சினா வேறு எந்த கட்சி வலுவாக கூட்டணி அமைதோ ஜெயிக்கிற கூட்டணிக்கு நம்ம கை கொடுப்போம், இல்லைன்னா திமுக வந்துருமோ அப்படின்னு மக்கள் ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. மக்கள் மனசில் சில விஷயங்களை வச்சுருக்காங்க. இவங்க எவ்வளோ கூட்டணி வேணாலும் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அவங்க நீங்கள் எத்தனை கூட்டணி எத்தனை தலைவரை சேர்ந்தாலும் இது திரும்பவும் நீடிச்சா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு இருக்குது. நீங்கள் மது இருக்குல்ல, கொடுமையான விஷயம். மதுவால் தாழ்த்தப்பட்ட மக்கள், அடித்தட்டு மக்கள்
ஏழை எளியவர்கள், உழைப்பாளிகள், உழவர்கள் எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. மது எந்த நேரமும் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு சாயந்தரம் ஆனால் அங்கே இழுத்துட்டு போகுது மது. இப்போ ஊருக்கு ஊர் கஞ்சா. ஆமாம். எந்த ஊரில் கஞ்சா இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுங்களாங்க? ஊருக்கு ஒரு கஞ்சா எல்லாத்துக்கும். நீங்கள் இன்னொரு 10-15 வருஷத்துக்கு பிறகு மதுவின் கொடுமையை விட கஞ்சாவின் கொடுமை வந்து நல்ல பெரிய மனுஷன் சுதந்திரமாக ஒரு இடத்துல நின்று டீ சாப்பிட முடியாது. அந்த நிலை ஒரு 10-15 வருஷத்தில் வந்துடும். மதுவை விட ரொம்ப ஸ்பீடாக குழந்தைகள் முதல் கொண்டு கஞ்சா கொண்டு போய் சேர்க்குறாங்க. அது மிகப்பெரிய இந்த நாட்டினுடைய ஆபத்து. இதை அரசு கண்காணிக்கல, தடுக்க தவறுந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ விவசாயம் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. நெல் மூட்டை நெல் மூட்டை சும்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு விளைச்சி கொண்டாந்து களமூட்டில் போட்டால் மேலே ஒரு டேரா போட்டு பாதுகாக்கிறதுக்கு அரசு தயாராக இல்லை. விவசாயிகள்லாம் அந்த நெல் மூட்டையெல்லாம் விளைஞ்சி வெளியே வரும்போது கண்ணீர் விடுறாங்க. ஒரு மூட்டை நெல் கொண்டு வரணுன்னா எவ்வளோ கஷ்டம் விவசாயிகளுக்கு. அந்த விவசாயிகளை வந்து இந்த ஒரு முறை இல்லை, அவங்க ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ விஷயத்துக்கு செலவு பண்ணுறாங்க. இது மழை பெஞ்சு சும்மா டேரா மூடுறது, கீழே தண்ணி போனால் முளைச்சி வர்றது, டேராவை கட்டினா எல்லாம் முளைச்சி அப்படியே நிற்கும். ஒரு வாரம் கழித்து பார்த்தா எல்லாம் முளைச்சி அப்படியே நிற்கும். அவங்களோட கண்ணீர்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறது? அவ்வளோ பெரிய கஷ்டம். விவசாயியை பாதுகாக்க மறுத்துட்டாங்க. விவசாயி நிறைய இடத்துல கண்ணீர் விடுறாங்க, சாபம் விடுறாங்க. ஒரு எல்லையை தாண்டி முன்னாடியெல்லாம் மனசில் சாபம் விடுறத போய் இப்போ உங்களை போல் இந்த யூடியூப் சேனல்காரன் வந்தால் பயப்படாமல், அரசு மீது பயமே இல்லாமல் வெளிப்படையாக சாபம் கொடுக்குறாங்க, திட்டுறாங்க, பேசுகிறாங்க. அப்போ அதெல்லாம் அரசு உடனே என்ன செய்யணும்? கண்காணித்து உடனே அந்த விஷயத்தை கையில் எடுத்து டேராவுக்கு பதிலாக பெரிய செட்டு ஏன் போடக்கூடாது? ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கரில் செட்டு போட்டு இங்கே கொண்டாந்து அடுக்குனா எவ்வளோ வேணாலும் அடுக்கலாம். கண்டிப்பாக. ஏன் அதை செய்யக்கூடாது? அது பெரிய அமௌண்ட்டும் வராத. ஒரு பெரிய ஆயிரக்கணக்கான கோடி அதுக்கு செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப குறைந்த செலவு பண்ணால் போதும். அந்த நெல்மணிகளை காப்பாற்றிடலாம். விவசாயிகளும் சந்தோஷப்படுவாங்க. மூட்டையை நீங்கள் வாங்குறதுக்காக கேட்குறீங்க, அவங்க கொண்டாந்து அடுக்கிறாங்க. மழை வருது, ஒரு வாரத்துக்குள்ளார முளைச்சி வெளியே வந்துடுது, உரிய விலை கிடைக்கல. விவசாயிகளோட போராட்டம் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. விவசாயிகளை திருப்திப்படுத்துறதுக்கு உண்டான ஆட்சி நடக்கலைன்னு விவசாயிகள் சொல்கிறாங்க. எங்கே போராட்டம் இல்லை? எல்லா இடத்துலையும் போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் கத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு கண்காணிக்காமல் விட்டா அந்த கதறல் அது 10, 20 ஆகி 1000 ஆகி 10,000 ஆகி லட்சம் ஆகி அதெல்லாம் ஓட்டில் அவங்களுக்கு மைனஸ் தானே. கண்டிப்பாக. பட் அதை அவங்க நினைக்கணுமே, அதை நினச்சி அதை களை எடுக்கணும் அவங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸில் பயணிக்கிறீங்க சார். இப்போ நீங்கள் திமுகவிலையோ இல்லை அதிமுகவிலையோ இல்லை வேறு சில என்ன பிரபலமான கட்சிகள்லாம் இருக்காங்க, அதை விட்டு நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸில் பயணிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரையும் ஒரு நேர்மையான தலைவர், காமராஜருடைய கொள்கையை அப்படியே கையில் எடுத்து பயணம் செஞ்சவர் மக்கள் தலைவர் மூப்பனார். அவருடைய நேர்மையும் உண்மையும் எளிமையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 96 மக்கள் தலைவரை நேசித்து தான் கட்சிக்கு வந்தோம். அதற்கு பிறகு பெருமைக்குரிய தலைவர் ஐயா வாசன் ஐயா அவர்கள் அதே தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கி நடத்தும்போது ஏன் அவரோட சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னால், அவர்கிட்ட இருக்கின்ற ஒரு பெரிய குடும்பத்து புள்ள, ஆனால் அவர் நடந்துக்கிற விஷயம் ரொம்ப எளிமை, நேர்மை, தூய்மையான அரசியல், ஊழலற்ற அரசியல் தேவைன்னு விரும்புகிறாரு. மது இல்லாத நாட்டை பார்க்கணும், காமராஜர் கனவை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர். இப்போ நாங்கள்லாம் அதுக்கு மதுவுக்கு எதிரான ஆட்கள். இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு உண்டான வேலைகளை முறையாக நியாயமாக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர் இதுவரையிலும் தலைவர் வாசன் ஐயா அவர் தான். அவருடைய உண்மை அப்படின்னா சும்மா நாங்கள் கட்சிக்காரன் நான் உண்மையாக சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அதை தாண்டி நீங்கள் பார்ப்பீங்க, 2 முறை மத்திய அமைச்சர். ஆமாம். அவர் மீது ஒரு சின்ன ஊழல் கரைப்படலை. எப்பேற்பட்ட நிர்வாகம். புள்ளியியல் துறையில் இருந்தார் மத்திய அமைச்சராக, தனி பொறுப்பில் கப்பல் துறையில் இருந்தார்,
கப்பல் துறை எப்பேற்பட்ட துறை, அதில் எத்தனை பேர் அமைச்சராக இருந்து ஊழல் பட்டு தான் வெளியே வந்தாங்க. ஆனால் தலைவர் 5 ஆண்டு காலம் கப்பல் துறையில் இருந்து வெளியில் வரும்போது அவர் மீது ஒரு சிறிய ஊழல் கூட யாராலையும் இந்திய திருநாட்டிலே யாராலையும் சொல்ல முடியலையே. யார் சொன்னால் யாராலையும் சொல்ல முடியலையே. அதை விட ஒரு நேர்மை என்ன வேணும்? எங்களை பொறுத்தவரையிலும் பல மக்கள் நினைக்கணும், இளைஞர்கள் நினைக்கணும், மாணவர்கள் இளைஞர்கள் ஒரு தலைவரை முன்னெடுக்கும் போது அந்த தலைவருடைய உண்மை முகத்தை கண்டுபிடிக்கணும். உண்மை முகம் எப்படி இருக்கும், அவர் எப்படி செயல்பாடு இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ராமர் சீதையை ஹனுமான் நெஞ்சியை கிழிச்சு காட்டின மாதிரி தான் இனிமேல் தலைவர் காட்டணும். ஏன்னு கேட்டால் அவர் இருந்த துறைகள் எல்லாமே இதுவரையிலும் அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை. உண்மையாகவே 5 ஆண்டு காலம் பணியாற்றி இப்போ வெளியில் வந்திருக்காரு அப்படின்னாக்கா, அப்போ அப்பேற்பட்ட நாங்கள் நல்லவரோட பயணம் செய்யணும்னு விரும்புகிறவங்க எங்கேயாவது கட்சியில் போய் பதவி கிடைக்கும், காசு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற தொண்டர்களில் அங்கே ஐயா கிட்ட இருக்கிற தொண்டர்கள் அப்படி இல்லை. ஐயா கிட்ட இருக்கிற தொண்டர்கள் அத்தனை பேருமே நமக்கு எம்எல்ஏ கிடைக்கும், எம்பி கிடைக்கும், அப்படி கிடைக்கணும்னு நினைச்சவங்க கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிடைக்காது, நம்ம இத்தனை நாளாக எம்பியாக இருந்தோம், எம்எல்ஏவாக இருந்தோம், இனி கிடைக்காதுன்னு போனவங்களுடைய தான் அவங்க எங்கேயும் போய் இன்னும் ஸ்டாண்ட் பண்ணலை, அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் தலைவருக்கு விசுவாசம் இருக்கிறவங்க அவருடைய ஒரு நல்ல குணம், பழக்க வழக்கம், அது பூரா பிடித்த தொண்டர்கள் அவரோட தான் இன்னும் பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. வரும் காலங்களில் நான் சொன்ன மாதிரி மாணவர்கள் இளைஞர்கள் தலைவரை சூஸ் பண்ணும்போது நடிகர்களாக பார்த்து போகிற காலம் ஆயிடுச்சு. நம்ம தமிழகத்துடைய நிலைமை, நடிகர்கள் நடித்தா போதும், சினிமாவில் சொல்கிறதும் உண்மையாக இருக்கணும்னு நினச்சி பின்னாடி போகிறாங்க. அது ரொம்ப நாட்டுக்கு நல்லது இல்லை. அப்புறம் சினிமாவில் போய் 4 பேரை தூக்கி அடிக்கிறது, காப்பாற்றுறது, போகிறது, அந்த 3 மணி நேரம் ஷோவில் காட்டுறது பூரா உண்மையை நினச்சி அதுக்கு பின்னாடி இப்போ இருக்கிற மாணவர்கள் இருக்கிற சிலர் பின்னாடி போகிறாங்க. பின்னாடி போகிற தலைவர்களை சூஸ் பண்ணணுங்க. இந்த தலைவருக்கு பின்னாடி போகிற யார், இதுவரையும் ஆண்ட தலைவர் யார், நல்ல தலைவர் யார், ஊழல் கடையப்படாதவர், அப்படியெல்லாம் நீங்கள் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் வாசனையாக தான் நம்பர் 1ல் இருப்பார். ஸோ அப்பேற்பட்ட தலைவரோட பயணம் செய்கிறது ஒரு பெருமையாக நினைக்கிறோம். இந்தளவுக்கு தூய்மையாக இருக்குது, அரசியல் நேர்மை இருக்குது, ஊழல் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மிகப்பெரியலாம் மக்கள் இடத்துல போய் பிரபலமாகலையே, மக்கள் இடத்துல செல்வாக்காகலையே, அது என்ன காரணம்? அது குறிப்பாக சொல்லப்போனால் தஞ்சாவூர் இந்த டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய ஓரளவுக்கு வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஓரளவுக்கு அங்கே வலிமையாக இருக்குது. ஆனால் உள்ளே போய் டெப்த்தாக போய் பார்த்தோம்னா மக்கள் இடத்துல போய் செல்வாக்கு இல்லைங்கிறதானே சொல்கிறாங்க மக்கள். இல்லை, செல்வாக்கு இல்லைன்னு சொல்கிறதுங்கிறது ஏற்றுக்க முடியாது. எல்லா இடத்துலையும் செல்வாக்கு இருக்குது. அதை ஓட்டாக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும். பட் அது காலங்கள் சரியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையான நபர்களை மக்கள் அடையாளம் காண வெளியில் வரும்போது இவர் ஃபேஸ் தான் தெரியும். வேறு எந்த தலைவரோட ஃபேஸும் உண்மையை நோக்கி தெரியாது. அப்படிங்கும்போது மக்கள் மத்தியில் தலைவருடைய பேரை சொன்னான்னா யாருமே அவரை சரியில்லாத தலைவர்னு சொல்லவே மாட்டாங்க. தலைவர் வாசனையா, மூப்பனார் ஃபேமிலியா, ஐயோ அவங்க நல்லவங்க, ஆனால் மக்கள் தாங்க சரியாக இல்லாமல் இருக்காங்க, நல்ல தலைவர் இருக்காங்க, நல்ல வாக்காளர்கள் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள் மத்தியில் பேசுகிறாங்க. நாங்களாம் ஐயாவை பற்றி வெளியில் பேசும்போது, பிரச்சாரம் பண்ணும்போது, ஐயாவினுடைய புகழை சொல்லும்போது மக்கள் சொல்லுவாங்க, இப்போ தலைவர் நல்ல தலைவர்ப்பா, மக்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னாக்கா, அப்போ என்ன ஓட்டர்ஸ் வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், யார் நல்லவர் கெட்டவர் என்று யோசனை பண்ணி வாக்களிக்கணும். காசுக்காக, பிரியாணிக்காக, கோட்டுக்காக வாக்களிக்காமல் இந்த நம்மளுடைய வாக்கு இந்த தேசத்தை காப்பாற்றக்கூடிய வாக்கா இருக்குங்கும் போது இது கோட்டுக்கும் பிரியாணிக்கும் போகிற வாக்கு இல்லை. நம்மளுடைய ஒவ்வொரு வாக்கும் நம்ம நாட்டை காப்பாற்றுற வாக்குன்னு ஒவ்வொருத்தர் வாக்காளர்களும் நினச்சாங்கன்னா நிச்சயமாக எங்கள் தலைவர் தான் கண்ணுக்கு தெரியும். பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சி உண்மையிலே சொல்லப்போனால் அருமையான ஆட்சி, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்சி. இது மக்களை பெரியார் கொள்கை, அண்ணா கொள்கை அப்படின்லாம் உள்ள கொண்டு அவரை தனிமைப்படுத்தி ஒரு தவறான பார்வையில் கொண்டு போக முயற்சிக்கிறாங்க, ரொம்ப முயற்சிக்கிறாங்க. அதுவும் திமுக குறிப்பாக
ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. அந்த பிம்பத்தை எல்லாம் உடைச்சிருவாங்க. அந்த பிம்பம் இருக்குல்ல, சனாதனன்ற ஒரு அந்த மாதிரி இதெல்லாம் காமிச்சிக்கிட்டு வந்தால் அந்த பிம்பத்தெல்லாம் உடைச்சிருவாங்க. மீண்டும் அவங்க வந்து ஆட்சி உலக தலைவர் அளவுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சொல்கிறாங்க. உலக அளவில், ஆமாம், உலக அளவில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் ஏன் இங்கே மதசார்பற்ற கட்சி அந்த இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்படி சொல்கிறவங்க இஸ்லாமிய நாடுகள் எத்தனை நாடு இவரை கம்பளம் போட்டு வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. கிறிஸ்துவ நாடு எத்தனை நாடு இவரை சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றுக்கிட்டே இருக்காங்க. எந்த நாட்டிலேயாவது இவர் போன இடத்துல இவருக்கு ஏதாவது தவறான கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணப்பட்டிருக்கா? இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு ஆபத்துன்னு வரும்போது நம்மளை ஆதரிக்காத நாடு கூட நம்மளை ஆதரிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ அவரோட உழைப்பு பெரிய உழைப்பு இல்லையா? அதனால் அவரை வந்து நம்ம தட்டி கழிக்க முடியாது. இது நாட்டுக்கு ஒரு நல்ல பிரதமர் தான் சொல்லணும். பல கருத்துக்கள் நம்ம நேரோட பயந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். நன்றி சார். தேங்க்ஸ் சார்.